இன்றைக்கு வந்து வாழைப்பொத்தியில் நான் வர செய்கிறதுக்கு முதலாவது வந்து நான் அந்த வாழைப்பொத்தியை வந்து வெட்டிட்டு கழுவி எடுக்கிறதுக்கு இதில் பச்சை தண்ணி வந்து எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதில் போடுங்க. போட்டு இதற்காக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாருமே வாழைப்பொத்தி வந்து வித்தியாசம் கழுவியும் எடுக்கிறாங்க. பட் நான் இப்படித்தான் கழுவி எடுக்கிறேன். நான் இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இந்த இருக்கு இதில் நான் ஒரு வாழைப்பொத்தி அல்லாட்டிக்கு 660 கிராம் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் வந்து முதல் இந்த தோலை வந்து கலட்டி எடுக்கணும். இந்த தோல் கலராத அளவுக்கு இதை நீங்கள் கலட்டி எடுக்கணும். இப்படி இழுத்து பாருங்க. கலராட்டிக்கு நீங்கள் இந்த தோலை வந்து உரிச்சு காணும். இதில் இன்னும் உண்டு கலட்டணும். இந்த இப்போ நல்ல டைட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த தோலை கலட்ட தேவையில்லை. இந்த நுனியில் வந்து லைட்லியாக வெட்டி விடுங்க. அதே மாதிரி இந்த பெரிய காம்பையும் வெட்டி விடுவோம். இந்த இருக்குது இந்த தோலெல்லாம் கலட்டுறது முதல் 660 கிராம் இருக்குது. தோலெல்லாம் கலட்டினா பிறகு இந்த காம்பெல்லாம் வெட்டினா பிறகு சரியாக 280 கிராம் வந்திருக்கு. இதை நீங்கள் வந்து 2 விதமாக வெட்டலாம். இதை வந்து நீங்கள் இப்படி கத்தியால் வந்து இப்படி கொத்தி வெட்டலாம். அப்படி இல்லாட்டிக்கு நான் வெட்டுற வந்து இப்படி நடுவால் முதல் வெட்டி போட்டு இப்படி வெட்டிட்டு இதை வந்து இப்படி மெட்ட பக்கம் திருப்பிட்டு மெல்லிசாக வெட்டணும். இதை இந்த இருக்கு இப்படி மெல்லிசா வெட்டி இருக்கிறேன். வெட்டினா பிறகு இதை நல்லா குருணியாக வெட்டி எடுப்போம். இந்த இருக்குது நான் நல்லா குருணியாக வெட்டியிருக்கேன். இப்படி வெட்டின உடனே நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உப்பு தண்ணி இருக்குல்ல, இந்த உப்பு தண்ணிக்கு போடுங்கன்னா எல்லாத்துக்கும் கயிறு பிடிக்கும் உடனே. இதே மாதிரி நான் மெட்டதையும் வெட்டி எடுக்க போகிறேன். இந்த இருக்க எல்லா வாழைப்பொத்தியையும் நான் வெட்டிட்டு இந்த உப்பு தண்ணியில் போட்டிருக்கிறேன். இப்போ இதற்க நல்லா கசக்கி பிசைஞ்சு விடுங்க. எல்லாருமே இதை வந்து கழுவுறது வித்தியாசமாக கழுவுவாங்க. சிலாக்கள் சொல்லியிருக்கீங்க, சிலாக்கள் வந்து பேக்கிங் பவுடர் போட்டு கழுவுவாங்க, சிலாக்கள் வந்து தேசி காப்பி விட்டு கழுவுவாங்க. பட் நான் உப்பு தண்ணியில் நான் கழுவுறேன். இந்த இருக்கு இப்படி நான் பிசைஞ்சு விட்டுருக்கேன். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட போகிறேன். இந்த கயிறு வந்து நல்லா அடையிறதுக்கு நான் 10 நிமிஷம் இப்படியே வெட்டினான். இப்போ இன்னொரு கசக்கி இதை கழுவி எடுங்க. இந்த இருக்கு இப்படி நான் கசக்கி இருக்கேன். இப்படி கசக்கி கழுவுனா பிறகு இதில் இன்னொரு பவுல் எடுத்து அதுக்கு மேலே வந்து பெரிய வடி வச்சிருக்கேன். இப்போ இந்த நாங்கள் கசக்கி கழுவுன வாழைக்காயை வந்து இதுக்குள்ள விடுங்கோ. நான் வடி யூஸ் பண்ணுறது காரணம் என்ன சொன்னால், இதை நீங்கள் வடி போடாமல் கழுவுனீங்கன்னு சொன்னால் இந்த வாழைப்பொத்தி வந்து குருணியாக வெட்டினபடியாக அந்த தண்ணியோட போயிடும். ஸோ அதால் தான் நான் வடி வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த வடிக்கு இதை விடுங்கோ. இப்போ இதுக்குள்ள இருக்க தண்ணியை வந்து நான் ஊற்றி விட போகிறேன். இந்த தண்ணியை ஊற்றினா பிறகு இதுக்குள்ள நல்ல பச்சை தண்ணி சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா இதை கசக்கி கழுவி எடுங்க. இது நான் நல்லா கசக்கி கழுவி இருக்கேன். இப்போ இதில் இருக்க தண்ணியை நல்லா புளிஞ்சு இதை பிரம்ப எடுங்க. இந்த இருக்கு புளிஞ்சதை நான் பிரம்பான ஒரு டிஷ்ஷில் போடுறேன். இந்த இருக்குது வாழைப்பொத்தி வந்து தண்ணியில் நல்லா புளிஞ்சு இதை பிரம்ப எடுத்துருக்கேன். இப்படி எடுத்த பிறகு இன்னைக்கு வந்து வாழைப்பூ வர செய்யறதுக்கு வந்து இறால் வந்து அவிக்க போறேன். ஸோ அதுக்கு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு நான் இதில் ஒரு பேன் வச்சுக்கொண்டு இதில் வந்து இறால் எடுத்திருக்கேன். ஒரு 12 இறால் எல்லாட்டிக்கு 106 கிராம் வருது. நான் இதை கழுவி போட்டு 3 வெட்டி இருக்கிறேன். இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/8 டீஸ்பூனு, கொஞ்சம் குறைய இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, இதுலேயும் 1/8 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. இறால் இருக்க தண்ணியை இதுக்கு காணும் அவியறதுக்கு.
நான் இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு அவியோட போறேன். இந்த பேனுக்கு வந்து எனக்கு மூடி இல்லாதபடியா தான் நான் இந்த மூடியை யூஸ் பண்றேன். இப்போ இதை நாங்கள் அவிய விடுவோம். இப்போ 1.5 நிமிஷம் ஆயிருக்கு. திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 1/2 நிமிஷம் விடுவோம். இந்த இருக்க இன்னொரு 1/2 நிமிஷம் ஆயிருக்கு. டோட்டலியா நான் இதை 2 நிமிஷம் அவிச்சிருக்கேன். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இருக்கு இது நல்லா அவிப்பட்டிருக்கு. இப்படி அவிஞ்சா பிறகு இதுல வந்து இந்த உரல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இந்த இருக்கு நாங்க அவிச்சு வச்சறால இதுக்குள்ள போடுங்க. இப்போ இதை நாங்க இடிச்சு விடுவோம். இந்த இருக்கு இப்படி நறுவலா அடிச்சிருக்கேன். இப்படி அடிச்சா பிறகு பிரம்பான பவுல்ல இதை கிள்ளி எடுக்கிறேன். இந்த இருக்கு இப்படி நான் பிரம்பா கிள்ளி எடுத்துருக்கேன். இப்படி எடுத்தா பிறகு இந்த வாழைப்பொத்தி வரைக்கு வந்து நான் மிக்ஸ் பண்றதுக்கு இதுல வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இந்த இருக்கு நாங்க தண்ணியை புளிஞ்சு வச்சு வாழைப்பொத்தி இருக்கு. இந்த வாழைப்பொத்தி இதுல போடுங்க. இதுல வந்து திருவண்ண தேங்காய் இருக்குது 1/3 கப் எல்லாட்டிக்கு 30 கிராம் இருக்கு. இப்போ இதையும் இதுல சேருங்க. இதுல வந்து உப்பு இருக்குது. நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் சொன்னா நான் வாழைப்பொத்தியை கழுவுறதுக்கும் உப்பு சேர்த்து கழுவுனான். அதோட வந்து இறாலை வந்து அவிக்கைக்கு உப்பு சேர்த்துனான். ஸோ அதில் தான் நான் கொஞ்சமா போறேன். இப்போ இது பார்த்துட்டு போடலாம். இதுல வந்து மஞ்சள் இருக்குது 1/4 டீஸ்பூன். இதையும் வந்து நான் கொஞ்சமா போடுறேன். இறாலுக்கும் போட்டா வச்சபடியா 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது 1/2 டீஸ்பூன். இப்போ இதையும் இதில் சேருங்க. பிறகு மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சு நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து லைட்லியாக கொதிச்சா பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது 1/2 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு போட்டு வடிக்க விடுவோம். இந்த இருக்கு இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதுல வந்து 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்கு. இப்போ இதையும் இதுல சேருங்க. இதுல வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. ஒரு அளவான வெங்காயம் சொன்னா 9 அல்லாடிக்கு 35 கிராம் இருக்கு. இப்போ இதையும் இதுல சேருங்க. இதுல வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்கு. இப்போ இதையும் இதுல சேருங்க. பண்ணி ஒரு 3 நிமிஷம் வதக்கி எடுப்போம். மீடியம் ஹீட்ல 1.5 நிமிஷமா வதக்கி கொண்டிருக்கு. திருப்பி இன்னொரு 1.5 நிமிஷம் விடுவோம். இப்போ இன்னொரு 1 நிமிஷம் வதங்கிருக்கு. ஸோ 2 நிமிஷம் நான் இதை வதக்கியிருக்கேன். இந்த 2 நிமிஷம் வதக்கின பிறகு இதில் வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது. 2 பெரிய காஞ்ச மிளகாய் எடுத்து பிச்சு வச்சிருக்கேன். இதை இதில் போடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 1/2 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். இந்த காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு 1/2 நிமிஷம் இது வதங்கி இருக்கு. இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு இந்த இருக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச வாழைப்பொத்தி இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. இப்போ இதற்காக மிக்ஸ் பண்ணி இது நல்லா வறுத்தெடுப்போம். ரெண்டு நிமிஷம் வறுத்தெடுப்போம் மீடியம் ஹீட்லேயே. இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வறுத்துருக்கிறேன். இப்படி வறுத்த பிறகு இந்த இருக்கு நாங்கள் இடிச்சு வச்ச இறால் இருக்குல்ல, இந்த இறாலை இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு போடுங்க. உங்களுக்கு இறால் போட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் கூனி இறால் போடலாம். அப்படி இல்லாட்டி மாசி கருவாடை போடலாம். அப்படி இல்லாட்டிக்கு இதை போடாமே இதை நீங்கள் செய்தெடுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இதை மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 3 நிமிஷம் இதை நாங்கள் வறுத்தெடுப்போம். இடக்கிட வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1.5 நிமிஷம் நான் இதை வறுத்துருக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் வறுத்தெடுப்போம். உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு 1.5 நிமிஷம். ஸோ டோட்டலியாக நான் 3 நிமிஷம் இதை வதக்கி இருக்கிறேன் மீடியம் ஹீட்டில். உங்களுக்கு இதை விட வந்து வறுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வறுத்தருங்க. பட் நான் வந்து இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் ஒரு விதமாக செய்கிற வாழைப்பொத்தி வர செய்து முடிஞ்சுது.